சொன்ன மாதிரி அச்சமயம் நிறுத்துறோன்றீங்க. நீங்க வந்து இன்னைய மீட்டிங்குடைய முடிவாக ஒரு மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் போட்டு கொடுங்க. இல்ல நீங்க இப்போ கூட்டம் முடிவாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. அதை பேஸ் பண்ணி அவர் ஃபைலை மூவ் பண்ணி அதை க்ளோஸ் பண்றது பண்ணல நடந்த பேச்சுவார்த்தையில இப்படி ஒரு டெசிஷன் வந்திருக்குது அப்படின்றத ஒரு மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கா அதுதான் எங்களுக்கும் வந்து நாங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் அது உதவியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றோம். அதை நிறுத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் ஏத்துக்கிட்டு வந்த பப்ளிக் போயிட்டாங்க. அவருதான் அங்கேயே இருக்கிறாருல கூட. இன்னைக்கு அவரும் விட்னஸ் தானே. அவரு மீட்டிங் விட்னஸ். ஆனா என்ன என்னோட ஸ்டாஃப் எல்லாம் இதுக்கு போயிருக்காங்க. எஸ்ஐஆர் சார் சொன்ன மாதிரி அதை ரொம்ப அக்ரவேட் ஆகாம பார்க்கணுமே ஒழிய நம்ம அமிக்கபுளா எப்படி கொண்டு போகலான்றதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அமைதியான முறையில் உங்களோட இதை மட்டும் வச்சு பண்ணுங்க. எல்லாரும் அந்த ஒத்துழைப்பு முக்கிய நன்றி. போதும் 4 வீடு மிதிக்காமல் மதுக்கடை அகராது. மக்கள் குடியிருக்கிற பகுதி, பள்ளிக்கூடம் அமைந்திருக்கிற பகுதி, பேருந்து நிலையம் அமைந்திருக்கிற பகுதியில் தொடர்ந்து புதுச்சேரி அரசாங்கம் இதுவரைக்கும் 4 மதுபான கடைகளை வந்து திறக்க அனுமதிச்சிருக்காங்க, ரெஸ்டோ பார் உள்பட. இப்போ அங்கே மதுபான கடைகள் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள், இளைஞர்கள் உள்பட பெரியவர்கள் வரைக்கும் தொடர்ந்து அந்த மதுபான குடி போதைக்கு அடிமாகி சிறிய வயதிலே இறந்துடுறாங்க. அவங்களுடைய சின்ன வயசில் அவங்களுடைய மனைவிகள் விதவையாகிறாங்க. மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆண்கள் வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு சின்ன வயசுல 30 வயசுக்குள்ளே எல்லாம் குடிச்சிட்டு உடம்பு கெட்டு போய் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அதனால் பெண்கள் வந்து அதிகமாக விதைகளாக வாழக்கூடிய சூழல். இந்த மாதிரி வந்து சமூக சீர்கேடு ஏற்படுறதுனால இப்போ திருபுவன சின்னப்பேட்டை இருந்தாலும் பெரியப்பேட்டை இருந்தாலும் பக்கத்தில் பாளையமாக இருந்தாலும் அந்த பகுதியில் இதுவரை 4 மதுபான கடைகள் இருக்கும். நாங்கள் தொடர்ந்து அந்த கடைகளை சாத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1 வார காலமாக தொடர்ந்து மக்கள், ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து பொதுமக்கள் சார்பாக போராட்டம் நடத்தின்னு வரோம். அந்த போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு வந்து டிசிஆர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் முடிவு என்ன செய்யணும்னா, இப்போ புதுசாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி திறந்த மதுபான கடையையும் அது ரெஸ்டோ பாரையும் ஏற்கனவே இருந்த ஒரு நேத்ரா அப்படிங்கிற ஒரு மதுபான கடையும் இன்றைக்கி போராட்டத்தின் மூலயமா மக்கள் வந்து இப்போ கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கி வந்து புதுச்சேரி அரசாங்கம், காவல்துறை, வருவாய்த்துறை சேர்ந்த கடையை சாத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கு பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன ஆயிடுதுன்னா, அரசாங்கம் பரிசீலனை பண்ணி அந்த நிரந்தரமாக அந்த கடையை மூடுற வரைக்கும் அந்த கடையை நாங்கள் திறக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 2 மதுபான கடை நாங்கள் சாத்த சொல்லி கேட்டிருக்கிறோம். இது வந்து புதுச்சேரி நகரம் முழுவதும் இந்த கடைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நகரத்தில் அந்த மாதிரி வந்து எல்லா கடையும் திறந்து இன்றைக்கி வந்து சீர்கெட்டு போயிடுது. ஆனால் ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டோ பாரை வச்சு நடத்துகிறவங்களே அந்த பாரில் பிடிக்க வந்தவங்கள, அங்கே தங்க வந்தவங்களே அடித்து சாவடிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பொதுவாக என்னன்றோன்னா, ரெஸ்டோ பாருங்கிறது முற்றிலுமே நிராகரிக்கப்படணும், ரத்து பண்ணணும். மதுபான கடைகள் இருக்கு அதிகமாக இருக்குது தவிர இது ஒன்றும் வந்து குறைச்சப்படலை. இந்த அரசாங்கம் இந்த மக்களை ஆளுவதற்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து மாநில முதலமைச்சர் போய் அங்கே கேட்டு போராடி வாங்கணும் வரணும். ஆனால் அதெல்லாம் போகாமல் அங்கே போய் ஒன்றிய அரசாங்கத்திட்ட இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட்டணி வச்சு அங்கே ஆட்சி நடக்குது. அங்கே போய் இந்த கூட்டணி ஆட்சி அரசாங்கத்திட்ட போய் இல்லை மோடி கிட்டையோ அல்ல அமித்ஷா கிட்டையோ நிர்மலா சீதாராமன்கிட்ட போய் புதுச்சேரி அரசாங்கம் தேவையான மக்களுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இவங்க கடந்த தேர்தலில் அறிவித்தாலும் அந்த திட்டங்கள்லாம் அந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றணும்னா ஒன்றிய அரசாங்கம் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் அந்த பங்களிப்பை கேட்டு பெறாமல் அங்கே போய் அவங்ககிட்ட நிதி உதவி கேட்காம இங்கே வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தெருவுக்கு 50 கடை 100 கடையை திறந்து அந்த மக்களை குடிக்க வச்சு அந்த குடியில் வர வருமானத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நினச்சி முடிவு பண்ணுறாங்களே தவிர, ஆனால் அந்த மக்களுக்கான தீர்வு என்னன்றது இந்த புதுச்சேரி ரங்கசாமியாக இருக்கட்டும், இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி
கூட்டணி கட்சி யாரும் எந்த விஷயத்தையும் யாரும் முடிவெடுக்கல. அப்போ ரங்கசாமி தான் இல்லை இந்த இப்படிப்பட்ட மக்கள் வந்து அவசரப்படுறதுக்கும் இந்த கல்வியை மக்கள் வந்து தொடர்ந்து பயில முடியாமல் போகிறதுக்கு காரணமே ரங்கசாமி தான். அப்போ ரங்கசாமியுடைய ஆட்சி திறமை இல்லாமல் இவர் நிர்வாகம் பண்ணியிருக்கிறார். அவர் முதலமைச்சர் சீட்டில் இருந்தால் போதும், நாங்கள் வந்து வேற சட்ட அவர் இதே முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தை போராடி பணம் கேட்டு வாங்கணும். ஆனால் குடியெல்லாம் குடிக்க வச்சு சாவடிச்சுட்டு அந்த பணத்தில் மக்கள் நல திட்டங்களை செய்ய முடியாமல் இதுகள் இருக்கிறாரு. ஆகவே புதுச்சேரி ஆண்டு கொண்டு இருக்கிற ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி முழுவதும் இருக்கிற ரெஸ்டோ பார்களை சாத்தணுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. அது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் ரெஸ்டோ பார்களை முற்றிலும் ரத்து பண்ணணும். மதுபான கடைகளை அதிகரிக்கிறது எண்ணிக்கையும் குறைக்கணுங்கிறத இந்த நேரத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம்.